ஸோ உனக்கு தேவை என்ன? சில்லறை. ஸோ இந்த சில்லறையை நீ எடுக்கிறதுக்கு எங்கேருந்து எடுத்தா என்ன? இந்த பதவி தான் உனக்கு முக்கியமானு கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு சில்லறை தாங்க முக்கியம் அப்படின்னு அங்கே உட்காந்துக்குவோம். இவ்வளோதான் விஷயம். ஆனால் சொல்ல போகிறது வெளியே நம்ம சொல்லுவாங்க, கழகத்துக்காக நாங்கள் போராடுவோம். இங்கே ஒரு பேச்சு கருணாஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்லாம் பேசியிருப்பாப்ல. இந்த பொலிட்டிஷியன்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அந்த கட்சியில் இருக்கும்போது இந்த கட்சியை பற்றி கழுவி ஊற்றுவாங்க. இவங்க இந்த மாதிரி தெரியுமா அந்த மாதிரி தெரியுமாலாம் பேசுவாங்க. திருப்பி அதே கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரை மாதிரி ஒரு உத்தமரை பார்த்துக்க இப்படிதான் பேசுவாங்க. கண்ணு முன்னாடியே அரங்கேறக்கூடிய நாடகத்தை தான் நீங்க அரசியல் நினைச்சு நம்பிக்கிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் குத்திட்டு இருக்கீங்க. ஒண்ணு இங்கிட்டு போடுறீங்க, இல்ல அங்கிட்டு போடுறீங்க, எங்கிட்ட போடுறீங்க, உங்களுக்கு தெரியல போட்டாய். கொஞ்சம் யோசிங்க மக்களே. உன்னோட கேட்கறது வந்து சிந்திங்க. நான் இப்போ இந்த பாலிடிக்ஸ்க்கோ இந்த அரசாங்க கட்டமைப்புக்கோ நம்ம எதிரெல்லாம் பேசல. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா கட்டுப்பாடுகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தலைமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே அந்த கூட்டம் சதறி போயிடும். இந்த நாட்டுல ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு இந்த நாட்டு மேலேயே பைத்தியம்.